வணக்கம் முருகன். அரசியல் அனாதையான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார். அது எப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். தன்னை வளர்த்த கட்சிக்கும் நம்பிக்கை இல்லாமல் மூணு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். தன்னை வளர்த்த கட்சிக்கும் நம்பிக்கை இல்லாமல் தன் கூட கட்சியிலிருந்து வெளியேறவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது தனிமலமாக மாறிவிட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் கூட கட்சியிலிருந்து வெளியே வந்த எல்லாருமே ஒவ்வொருத்தராக வெளியே போயிட்டாங்க. கடைசியாக இருந்த வைத்திலிங்கம் வெளியே போயிட்டாரு. அதனால அரசியல் அனாதையான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசியாக தான் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு 20,000 கோடி ரூபாய் ஊழல் சொத்துக்கு அதிபராக இருக்கிறார். அந்த பணத்தை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார். அடுத்ததாக எம்பி ரவீந்திரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் தான் எம்பி ரவீந்திரன் அவர்கள். ஒரு இளவரசர், ஒரு நாட்டு மன்னனுடைய மகன் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருப்பாரோ அந்த அளவுக்கு ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் ஒரு இளவரசர் தான் எம்பி ரவீந்திரன் அவர்கள். தனி விமானத்தில் நண்பர்களோட மாலத்தீவுக்கு சுற்றுலா போகிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு. அதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு ஊழல் பணம் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அதனால தன்னுடைய மகன் தொடர்ந்து இளவரசனாக இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்தால்தான் தொடர்ந்து இளவரசனாக இருக்க முடியும். 3 முறை முதலமைச்சராக, தமிழகத்தின் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் 1 வருஷமோ 6 வருஷமோ 6 மாசமோ கிடையாதுங்க. 15 நாள், 30 நாள், 45 நாள், இப்படி தான் 3 முறை ஜெயலலிதா அவர்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணம் கேட்டீங்கன்னா, மிக மிக நம்பிக்கையானவர். கட்சி எப்படி உடைச்சிட்டு தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. சொன்ன பேச்சு கேட்பவர். எப்பொழுதும் புன்னகையுடன் இருப்பார். குனிந்த தலையை நிமர மாட்டார். அந்த ஒரே காரணத்திற்காக தான் 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓபிஎஸ் அவர்கள். ஒருவேளை இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தால் ஒரு 6 மாதம் ஜெயலலிதா அந்த கட்சியிலிருந்து முதலமைச்சராக சிறைக்கு போயிருந்தார்னா கட்சியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடுவார். அப்படியெல்லாம் ஒரு ஆள் இருக்கக்கூடாது, குனிந்த தலை நிமரக்கூடாது. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சிறை சென்ற 3 முறையும் முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்களை தேர்ந்தெடுத்திருந்தார். அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் அந்த கட்சி கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த முன்பக்க கதவை கடப்பாறை வச்சு இடிச்சு கும்பலா உள்ளர போய் அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சேதப்படுத்திட்டு அங்க இருக்கிற ஃபைல் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசுடன் அங்கிருந்த ஆளுங்கட்சியினுடைய திமுக காவல்துறையினுடைய உதவியுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகத்தை கலோபரம் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியேறினவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ்ஐ எப்படி மீண்டும் அதிமுகவில் இபிஎஸ் அவர்கள் சேர்த்துக் கொள்வார்? பாரதிய ஜனதா கட்சி வச்சு தன்னுடைய அழுத்தத்தை கொடுத்து மீண்டும் ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கட்டாயப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு எதிர்த்தாலும் அழுத்தம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றளவும் ஓ பன்னீர்செல்வங்களை கட்சியில் சேர்த்துக் கொள்ளவில்லை. அதற்கு காரணம் கட்சிக்கு அவர் செய்த துரோகம் தான். அதற்கு காரணம் உடன் வந்தவர்கள் எல்லாமே இப்ப நடுத்தெருவில் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களை நம்பி கட்சியை உடைச்சிட்டு வெளியே போன ஏராளமான தலைவர்கள் ஓரளவுக்கு எடப்பாடிக்கு எதிராகவும் சசிகலா தினகரனுக்கு ஆதரவாக இருந்தவர்கள்லாம் ஓபிஎஸ் அவர்களோடு வெளியே போனாங்க. ஆனால் வெளியே வந்த ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு தலைவராக செயல்படாமல் எல்லாத்துக்கும் கூணி குறுகி போறவராக தைரியமாக முடிவெடுக்காத காரணத்தினால அந்த கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தராக வெளியே போனாங்க. கடைசியாக இருந்த வைத்திலிங்கம் அவர்களும் 2 நாட்களுக்கு முன்பாக தங்களுடைய பரம எதிரியாக இருக்கின்ற திமுக, அதாவது எந்த கட்சி எதிர்த்து அதிமுக தொடங்கப்பட்டதோ அந்த கட்சியிலேயே தன்னை இணைத்துக் கொண்டார். அடுத்ததாக தினகரன் நல்லா தெரிஞ்சிட்டாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக பிடித்து கொண்டார் இபிஎஸ் அவர்கள். அதனால மீண்டும் அந்த கட்சியை கைப்பற்றுவதோ இல்லை மீண்டும் இரட்டை இலை சின்னத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வருவதோ எந்த காலத்திலுமே முடியாது நன்றாக தெரிந்து கொண்ட தினகரன் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து இப்போ மீண்டும்
தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளார சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் குறிப்பா சொல்லணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனே கூட்டணி வைத்துக் கொண்டார். அதனால தினகரன் அவர்களை புத்திசாலி என்று கூறுவது மிக சரியா இருக்கும். சரி, இந்த இடத்துல ஓபிஎஸ்ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுத்தது. சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் அதிமுக பலம் பெறும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் தவிர யாரை வேணாலும் கட்சியில சேர்த்துக்கிறேன், ஆனா ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இந்த 3 பேரை மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சி இதற்கு மேல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழுத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக பிரிஞ்சு போயிடுவாங்க. 2029 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம். அந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு தேவைப்படுவதனால ஓபிஎஸ்ஐ பாரதிய ஜனதா கட்சி கண்டுகொள்ளவில்லை. இந்த நேரத்தில் அரசியல் அனாதையாகி போன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு 20,000 கோடி ரூபாய் ஊழல் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. ரியல் எஸ்டேட்லையும் ஏராளமான ஃபைனான்ஸ் கம்பெனி தொடங்கி வச்சிருக்கிறாரு. அந்த பணத்தை எல்லாமே மீண்டும் கரை சேர்த்தணும்னாலும் இல்ல ஈடு ரீடு நடத்தாம தப்பிக்கணும்னாலும் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. கூட்டணி என்ற பேச்சுக்கே பாரதிய ஜனதா வரமாட்டாங்க. வேணும்னா நீங்க என்னுடைய கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி சொல்லும். ஆனா ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் ஓபிஎஸ் அவர்கள் சேர்ந்தால் கண்டிப்பாக ஈடு ரெய்டு நடக்கும். கண்டிப்பாக அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 100 கோடி செலவு பண்ண மனமில்லாத ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து கொண்டு திமுகவில் கண்டிப்பாக சேரமாட்டார் என்று நம்பலாம். மொத்தத்தில் ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் அனாதையாக ஆகிவிட்டார் என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.